இந்த ஆள் ஒரு பொருளோட வாசனையை வச்சு அந்த பொருளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவார். அந்த மாதிரி தான் ஒரு நியூஸ் பேப்பரை படிக்காமல் அதை ஸ்மெல் பண்ணி அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்குவார். ஃப்ளைட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கையில் கட்டு போட்டுட்டு வருவார். இவர் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்மெல் இவர் மேலே படும். அப்பதான் இவருக்கு தெரிய வரும் அந்த கட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு இருக்கும். உடனே இந்த ஃப்ளைட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு கிட்ட சொல்லுவார், இந்த ஃப்ளைட்டில் ஒரு டெரரிஸ்ட் இருக்கா, அவங்க கேப்டன் கிட்ட இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவார். பொண்ணு அந்த கேப்டனை கூட்டிட்டு வந்துடும். அந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்குவார், நீ சொல்றதெல்லாம் உண்மையா, நம்பவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்குவார். அப்பதான் இவங்கிட்ட இருக்க பவரை பற்றி அந்த ஆளுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கூட அவர் நம்பவே மாட்டாங்க. இப்போ நம்மள அந்த ஆளை போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ஆளை செக் பண்ணி அந்த ஃப்ளைட்டை விட்டு இறக்கி விட்டுருவாங்க. இவர் சொன்னதுனால அந்த ஃப்ளைட்ல இருக்க எல்லாரோட உயிருமே தப்பிச்சிருக்கும். அடுத்து இவர் ஃப்ளைட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோட ஒய்ஃபு கால் பண்ணுவாங்க, நம்ம பையன் இந்த மாதிரி சிகரெட் குடிச்சு கிளாஸ்ல மாட்டிக்கிட்டான்னு சொல்லுவாங்க. உடனே அவர் ஸ்கூலுக்கு போய் பிரின்சிபலை பார்க்க போவார். பிரின்சிபல் கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோட பையன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே இந்த பிரின்சிபல் ஒரு சிகரெட் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இவர் பாட்டுக்கு நேரம் ஒரு கிளாஸ் ரூம் உள்ள போய்கிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு ஒரு பையனோட பேக் எடுத்து பார்க்குவாரு. அந்த பையனும் ரொம்பவே பயந்து போயிடும். அந்த பையனோட பேக் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஏகப்பட்ட சிகரெட்டுங்க இருக்கும்.